படைப்பின் நோக்கம். நோக்கம் அறியாமல் மோட்சம் பெற முடியாது, தீட்சை அடைய முடியாது. மோட்சம் பெறுவதுன்னா என்ன? இறைவன் எந்த நோக்கத்தை படைத்தானோ அந்த நோக்கத்தை அறியாமல் நாம் இறைவனுடைய திருப்தி அடைய முடியாது, அவனுடைய ஆசை பெற முடியாது. மனிதன்கிட்ட தீட்சை பெற கிடையாது, இறைவன்கிட்ட தீட்சை பெறணும். இப்போ மோட்சம் பெறணும் என்ன செய்யணும்? படைப்பின் நோக்கம் முழுமை பெறணும். அதான் மோட்சம் பெறதாகும். மனிதன் எந்த நோக்கத்தில் மனிதனை படைத்தானோ அந்த நோக்கம் முழுமை பெருந்துச்சுன்னா அதுவே மோட்சம் பெறணும்னு அர்த்தம். மோட்சம் பெறும்போது இறைவனுடைய தீட்சை பெறணும் அர்த்தம். மனிதனுடைய தீட்சை பெறணும்னு போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் கூடாது. மனிதனுக்கு தீட்சை கொடுக்க முடியாது, மனிதனை கொண்டு மோட்சம் பெறவும் முடியாது. இறைவன் வானங்கள்லேருந்து பூமி வரைக்கும் மனிதனுக்கு கொடையாக தானமாக கொடுத்துருக்கின்றான், தர்மமாக படைச்சிருக்கிறான். வானங்கள்லேருந்து பூமி வரைக்கும் ஒவ்வொரு படைப்பையும் மனிதனுக்கு கொடையாக தானமாக கொடுத்துருக்கிறான், தர்மமாக படைச்சிருக்கிறான். இதுதான் சூட்சமம். இப்போ படைப்பின் சூட்சமம் என்ன?